பயந்தா அரசியல் பண்ண முடியுமா? இந்த மாரி டிபேட்ல கூப்பிடுறாங்க. இன்னைக்கு டிபேட்க்கு போணும். இல்ல, இல்ல வேணாம். அங்க போனா டிஎம்கே ட்ராப் பண்ணிருவாங்க உங்கள. அப்ப டிஎம்கேக்கு பயந்தே நடக்கிற ஒரு பார்ட்டி டிவிகே. ஆனா, தவிக தலைவர் விஜய் அவர்களே சொல்றாங்கல்ல, 2டே கட்சிக்கு தான் போட்டி அப்டின்று. அது எந்த ஒரு அவருடைய இல்ல அவரோட ஆளுமையில பேச்சு சொல்றாங்க? எப்பவுமே நான் வந்து அவர் சொல்லும்போது, எனக்கு ஐஜிய தெரியும். ஐஜிக்கு உன்ன தெரியுமான்றது தான். புரியுதா? விவேக் காமெடி ஒண்ணு சொல்லுவாங்க. எனக்கு ஐஜிய தெரியும், நல்லா தெரியும் அப்டிம்பாங்க. உடனே அப்படியா உங்களுக்கு ஐஜிய தெரியுமா? ஆனா அவருக்கு என்னைய தெரியாதும்மா. அது மாரி எனக்கு டிஎம்கே எதிரின்னு யார் வேணாலும் சொல்லலாம். சின்ன குழந்தை கூட வந்துட்டு எனக்கு டிஎம்கே தான் எதிரி அப்படின்னு சொல்லலாம். டிஎம்கே தன்னோட எதிரியா ஏத்துக்குச்சா? தன்னோட எதிரியா நெனச்சு எதுலயாவது அங்கீகரிச்சு பேசியிருக்காங்களா? நம்ம இல்ல. எதிரி அது அந்த அந்த கட்சிய வந்து அவங்க கட்சியாவே முதல்ல அங்கீகரிக்கல. அது ஏதோ ஒரு கூட்டம் இப்படி வந்துட்டு இருக்கு. ஓகே. அப்படின்ற ஒரு தான் வந்து திமுக அஞ்சிருச்சு. திமுக பயந்துருச்சு. திமுக நடுங்குது. அடுத்து திமுக அழிய போகுது. இந்த மாரி பேச்சுகளால திமுக அழியுமா? முடியாது. நீங்க உங்களோட செயல்பாடுகள சொல்லி, அடுத்து என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க? என்ன மாதிரி மக்கள்ட்ட வேலைக்கு எடுத்துட்டு போறீங்க? என்னென்ன வேலைகள்லாம் எடுத்துட்டு போய் அவங்கள கவனிச்சு செஞ்சு குடுக்குறீங்க? இதெல்லாம் தான் வந்து மக்கள் பார்ப்பாங்களே ஒழிய, திமுகவ எதிர்த்து பேசியே ஓட்டு வாங்கணும்னு நெனச்சா முடியாது.